ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம் ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம் இப்போது நம்முடைய அறிக்கணியாக வரவேற்பார்கள். இப்போது அலங்கரிக்கப்பட்ட விடுதலையை குறித்து வரவேற்று நம்முடைய அருள்கணி அவர்களை அழைத்து வருகிறார்கள். தொடர்ந்து பீடத்தின் முன்னால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள ஒழுங்குமுறையை தமது ஒளி விழாவை முன்னிட்டு நம்முடைய அறநிலையர்கள் மொழியேற்றுவார்கள். இப்போது வெளி விழாவை கொண்டாடும் நம்முடைய அருட்சியர் அவர்கள் அலங்கரிக்கப்பட்ட நிறுவனத்தை ஒளியேற்றுவார்கள். வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்களே புலவே வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் நிறை குலமே நிறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வாசமிக்க மக்களே, தருணத்திலே நம்முடைய ஆலயத்தினுடைய
அருள் சகோதரி இமானுவேல் அவர்கள் தன்னுடைய பணி வாழ்விலே 25வது வெள்ளி விழாவை கொண்டாடுகின்றார்கள். இத்தருணத்திலே இறைவன் வழியால் இதனுடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய பணிவாழ்வில் ஒவ்வொரு காரியங்களையும் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதிலும் பிள்ளைகளுக்கான பயிற்சிகள் அளிப்பதிலும் அவர்களை கற்பிப்பதிலும் மிகுந்த ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அருள் சகோதரி அவர்கள் நம்முடைய ஆலயத்திலே ஒவ்வொரு காரியங்களையும் குறிப்பாக ஏழை எளிய மக்களோடு அன்போடு கரிசனையோடு பழகக்கூடியவர்கள். இந்த நாளில் நாம் அவருடைய இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக கொண்டாக இணைந்து அவருக்காக ஜெபிப்போம். குறிப்பாக தன்னுடைய பணி வாழ்வில் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் நல்ல உடல்நல ஆரோக்கியத்தை இறைவன் வழங்குவதற்காக இறை சன்னிதானத்திலே உருக்கமாக ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற பொழுது ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் தாங்கள் பெற்ற இறை அனுபவத்தை பகிர வேண்டும் என்ற அந்த மனநிலையை ஒவ்வொரு இதயங்களிலும் வைத்துள்ளார். அதனை உடன்படுவதற்காக ஒவ்வொரு இறைப்பணியாளர்களை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். அந்த தேர்ந்தெடுப்பிலே நம்முடைய அருள் சகோதரியும் பங்காளியாக இருக்கின்ற வேளையில் முழுமையாக இறைவன் அவரை காத்து வழிநடத்த உருக்கமாக ஜெபிப்போம். உங்களுக்கு தெரியாதா? ஒருவேளை கடவுள் கோவிலை அழைத்தால் கடவுள் அவரை அழைத்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே கோவில். எவர்கள் தம்மை தாமே மாற்றிக்கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தங்களை அடையாகட்டும். அப்போது அவர்கள் ஞானிகளார்கள். இவ்வுலக ஞானம் கடவுளின் மடமையாய் உள்ளது. ஏனெனில் அவனை எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்கைப்பார். மேலும் தீபமாய் ஒளிரும் குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக நம் பங்கில் பங்கு தந்த எவர்களையும் இன்று வெள்ளி விழா காணும் நம் அருள் சகோதரி இமானுவேல் அவர்களையும் அருள் சகோதரர்கள் அஜித் மற்றும் சஜின் அவர்களையும் 25வது திருமண ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகள் திரு ஸ்டாலின் குமார், திருமதி கலா மற்றும் திரு சுந்தர் சிங், திருமதி ரீனா ஆகியோரையும் நம் பங்கின் உபதேசியர் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். நம்மும் வாசிக்கப்படுகின்றது. இறைவனின் வாழ்தலின் வார்த்தைகளை ஆர்வத்தோடும் பக்தியோடும் கவனமுடன்
கேட்போமாக. இறைவனாகிய ஆண்டவர் அன்பினை மகிழ்வாராக்குவாராக. உலகோடு சமாதானம் இருப்பாக. உம்முடைய ஆன்மாவோடு இருப்பதாக. வாழ்த்தும் வார்த்தையாகிய விசுவாசியாவின் அருள்வாக்கு உலகிற்கு வாழ்வு அமைப்பை உரைசாற்றிய திருத்தூதர் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து. தூய கன்னிமரியாவிடமிருந்து உலகத்து வெள்ளமாண்டவர் மீட்பரும் கடவுளுமாகிய இயேசு மெசியாவின் வாழ்க்கையில் இவ்வாறு நிகழ்ந்தது. திருத்துறை யோவானுடைய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையிலான வார்த்தைகள். திருத்துதர் யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையிலான வார்த்தைகள். பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதே. அவர் யூதரில் ஒருவர். அவர் ஓரிரவில் இயேசுவிடம் வந்து, "ரபே, கடவுளிடமிருந்து வந்த போது என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலே நீர் செய்யும் அறிவுடையாளர்களை யாரும் செய்யலாம் என்றார்." இயேசு அவரை பார்த்து மறுபடியும் திறந்தாரே, எவரும் ஆட்சியை காண இயலாதென மிக உறுதியாக எவர் சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, "வயதானவன் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா?" என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, "ஒருவர் தண்ணீரால் தூயாமையால் இருந்தாரே, இறையாட்சி உட்படையினாதே என உறுதியாய் உனக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனிதர்களுடையவர், தூயாமையால் பிறப்பவர் தூயாமையுடையவர் என்றார். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறிய பற்றி நீர் வியப்பட வேண்டாம். காற்று விரும்பி திசையில் வீசுகிறது, அதன் ஓசை கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூயாமையால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, "இது எப்படி நிகழ முடியும்?" என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, "நீர் இஸ்ரவேல் மக்களிடையே தூதராயிருந்து உமக்கு இது தெரியவில்லை. எங்களுக்கு தெரிந்ததை பற்றி பேசினோம், நாங்கள் கண்டதை பற்றி சான்று பகிர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாய் உமக்கு சொல்கிறேன். மண்ணுலக சான்றை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலக சான்றை பற்றி சொல்லும் போது எப்படி நம்ப போகிறீர்கள்? உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக." இறையேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்திய நாடானது இன்றைய தினம் தன்னுடைய குடியரசு தின விழாவை கொண்டாடுகின்றது.
அதற்கு பின்னாக நம்முடைய பங்கை சார்ந்த அவர்களுடைய இம்மானுவேல் அவர்கள் தங்களுடைய பணிவாளனுடைய 25வது ஜூபிலி ஆண்டை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஆக நம்முடைய பங்கை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான நாட்கள் ஒன்று கூட. அனைவருக்கும் குடியரசு விழாவினுடைய நல்வாழ்த்துக்களை, அருள் சகோதரிக்கு ஜூபிலி ஆண்டினுடைய நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுவில் அன்பான இதய பார்வை நான் காண இதய கண்கள் திறக்க செய்வான். இதய கோயில் நானாக ஒளி தருவான். இறைவா இறைவா நிலவை சுமக்கும் வானம் போல் தோளில் சுமக்கும் ஆயரே ஒளியை தேடும் விழியை போல் கனிவாய் நோக்கும் பார்வையை வழியை போக்கும் மருந்தை போல் நாங்கள் உங்களுக்கு படைக்கும் வேளையில் சமாதானத்தோடு செல்வார்கள். தோழி வாழ்ந்தவர்களும் ஆண்டவர்கள் சிறுமையால் மீட்கப்பட்டவர்களும் புனிதமான திருமணத்தின் அடையாளத்தால் முத்திரிடப்பட்டவர்களுமானவர்களே, இம்மோர் விவரங்களை பொறுத்து மாங்களை மன்னித்து உங்களிடம் போல ஆத்மாக்களை ஆக்கி தேற்றவும் செய்வார்கள். வரவிருக்கும் ஆவியுடைய
தற்கொண வாழ்வை ஏற்று இறைப்பணியில் துறவியாய் 25 ஆண்டுகள் ஆன்மீக வாழ்வில் அச்சாணியாம் அன்பை ஆயுதமாய் கொண்டு வெள்ளி விழா கொண்டாடும் அருள் சகோதரி அவர்களை வரவேற்க வருகின்றார் மறைக்கல்வி ஆசிரியர் திருமதி கிரிஜாகுமாரி அவர்கள். அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தை பணிவோடு உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இன்றைய தினம் நம்முடைய அருள் சகோதரி அவர்களின் இறைப்பணி வாழ்வு 25 வருட ஜூபிலி தின விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அருள் சகோதரி அவர்களை இறைவனிடம் சமர்ப்பித்து எல்லா இறைவன் ஆசிரியர் மரபும் நிரம்பப் பெற்று இறைப்பணியை தொடர்ந்து செய்ய இறைவன் அருள்புரியட்டும் என்று நாம் இறைவனோடு மன்றாடுவோம். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் இருக்கும் விளங்கும் பொருட்டு உலகம் தோன்றும் முன்னே இறைவன் தம்மை கிறிஸ்து வழியாக தெரிந்து கொண்டார் என்று எபேசிய திருமுகத்தில் கூறப்பட்டிருப்பதை போன்று இவ்வுலகம் தோன்றுவதற்கு முன்னால் இறைவனின் திருவுளம் அறிந்து அவரது குரலை கேட்டு இறைப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்து கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்று பொருள்படுகின்ற இம்மானுவேல் என்ற பெயரை தன் பெயராக கொண்டு இறைப்பணி செய்து 25 வருட ஜூபிலி திருவிழாவை கொண்டாடும் நமது பங்கில் பாசத்திற்குரிய அருள் சகோதரி இம்மானுவேல் அவர்களுக்கு நாம் இந்த முறையில் சிறப்பான முறையில் ஜெபிப்போம். பங்கில் உள்ள இறை மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஜபத்தின் வழியாக உயிர் வந்து அவர்களுக்காக மண்டியிட்டு ஜெபிக்கும் அன்பு அருள் சகோதரி அவர்களே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இன்னலிட்டாலும் உள்ளம் உடைந்து போவதில்லை. கலக்கமுட்டாலும் நம்பிக்கையை இழப்பதில்லை என்ற 2 கொரிந்தியர் திருமுகத்தில் கூறப்பட்டிருப்பதை போன்று உங்களுடைய பணிவாளில் எத்தனை இன்னல்கள் துன்பங்கள் ஏற்பட்டாலும் மனம் உடைந்து போகாமல் இறைவனின் இறைப்பணியை திறம்பட செய்து இறைப்பணியோடு கல்விப்பணியை உங்களுடைய 2 கண்களாக கொண்டு திறமையோடு இப்பணியை செய்து எங்களுடைய சிறந்தொரு அருள் சகோதரியாக நீங்கள் திகழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி இவ்விழாவிற்கு நாங்கள் எங்களுடைய பங்கு தந்தை பங்கு மக்கள் அனைவர் சார்பாகவும் அன்போடு வருகை என்று வரவேற்று நம்முடைய இலக்கியத்தின் சார்பாக திருமதி செல்விகள ஆசிரியர்கள் இப்போது பொன்னாடி போர்த்தி கௌரவிப்பார்கள். சொல்லிலும் செயலிலும் தனித்துவம் இருக்கு. நமக்கு இப்போது பார்த்தாலே தெரியும், எந்த செயல்கள் செய்தாலும் அது ஒரு தனித்துவம் நிறைந்திருக்கும். அவ்வாறு உயிரிய சிந்தனையும் உயிரிய குறிக்கோளும் கொண்டு நம்மை அன்போடு வழிநடத்தி வருகின்ற நமது அருள் தந்தை அவர்கள் ஒரு உருக்கமான திருப்பலிகள் வழியாகவும் ஜபத்தின் வழியாகவும் ஆராதனை வழியாகவும் நம்மை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய எங்கள் அன்பு பங்கு தந்தை அருள் தந்தை சஜின் ஏசாஸ் அவர்கள் இன்றைய தினம் இந்த விழாவை சிறப்பு அமைவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் அருள்வாழ்வியங்களையும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து சிறப்பு அமைவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அருள் தந்தை அவர்களை நம் அனைவர் சார்பாகவும் அன்போடு வரவேற்று வரவேற்றுக் கொள்கிறோம். நமது பங்குக்கு ஏஜென்சி பணிக்காக வந்து அனைத்து வீடுகளுக்கும் சென்று அனைத்து குடும்பங்களின் சூழ்நிலைகளையும் கேட்டறிந்து அவர்களுக்காக ஜெபிக்கும் பிரதர் அஜித் அவர்களையும் ஞாயிறு மறைவிறப்பு பணிக்காக வந்து சிறந்த மறைவுகள் வழியாகவும் ஜபங்கள் வழியாகவும் நமக்காக ஜெபிக்கின்ற பிரதர் சஜித் அவர்களையும் இவ்விழாவிற்கு அன்போடு வருக வரவேற்று கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நமது பங்கில் திருமணமாகி 25 வருடங்கள் ஆகி ஜூபிலி கொண்டாடுகின்ற திருமதி சுந்தர்சிங் திருமதி கிரீனா தம்பதியர்கள், திரு ஸ்டாலின்குமார் திருமதி கலா தம்பதியர்கள் இவர்கள் இறை அழைத்தல் என்பது இறை பணி செய்வது மட்டுமல்ல,
ஆசையோடு நம்முடைய அருட்தந்தையர்கள் அவர்களையும் வாழ்த்து அழைத்திருக்கின்றார்கள். கழிந்த நாட்களில் ஆசியா நம்முடைய மாணவி ஆசியா அவர்கள் திருமணம் நடைபெற்றது. அத்திருமணத்தின் போது நம்முடைய மண்ணின் மைந்தன் அருட்தந்தை பெனட் அவர்கள் சொன்னார்கள், இந்த குடும்ப வாழ்வானது இறைப்பணி வாழ்வை விட கடுமையானது என்று எடுத்துரைத்தார்கள். இவ்வாறு கடுமையான இந்த குடும்ப வாழ்வை மேற்கொண்டு 25 வருடங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றியோடு 25 வருடங்கள் முடிந்திருக்கின்ற இத்தருணத்தில் நீங்கள் அயலாளர் அன்பு செய்து என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை பிறரோடு பகிர்ந்து கொண்டு நல்ல அன்புறர்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மாசிரியர் குடும்பத்தில் புனித சூசியர்களும் அன்னை மரியாவும் இயேசு கிறிஸ்துவும் எவ்வாறு விட்டுக் கொடுத்து அன்புறர்கள் வாழ்ந்தார்களோ அவ்வாறு வாழ்ந்து இறையருளும் ஆசிரியர் நிரம்ப பெற்று என்றும் மகிழ்ச்சியோடு உங்கள் குடும்பங்களை வழிநடத்தி நீண்ட ஆயுளோடு எந்த நோய் நொடியின்றி பல ஜூபிலிகளை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்தி இவ்விழாவுக்கு உங்களை வருக வருகைக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய பகுதியில் உள்ள பங்கு மக்கள், அன்பு மாணவ செல்வங்கள், கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று எனது வரவேற்புரை முடிகின்றேன். நன்றி. ஆண்டவரே, இனி உனக்கு முடிவில்லா பெயருளை, உன் கடவுளே இனி உனக்கு மேன்மை என்ற இறைவாக்கின்படி முடிவில்லா பேரொழியாம் இறைவனை புகழ்ந்து இறைவணக்கம் பாட வருகின்றனர் தாய்மார் சங்க உறுப்பினர்கள், மரியோம் பழந்தோட்டத்துறை அருள்வாழ்விய உறுப்பினர்கள். இறைவனைக்கு அர்ப்பணித்து அர்ப்பண வாழ்வில் வெளிவிழா காணும் அர்ப்பண மலராம் அருள் சகோதரிக்கு மலர்களால் வாழ்த்த வருகின்றனர் அருள் வாழ்விய உறுப்பினர்கள், இயக்கங்களின் உறுப்பினர்கள். பழத்தோட்டத்துடைய அருள்வாழ்வியம், தேமானூர் அருள்வாழ்வியம், கோட்டைத்துடைய அருள்வாழ்வியம், புளியந்துறை அருள்வாழ்வியம், முழாக்கூட்டுடைய அருள்வாழ்வியம், வட்டவுடைய அருள்வாழ்வியம், செண்பகத்தோப்புடைய அருள்வாழ்வியம், ஞானக்கல்ல அருள்வாழ்வியம், கிழக்கு தருவை அருள்வாழ்வியம், மறைக்கல்வி, MCOM, MCA, பாரத் சபை, தாய்மார் சங்கம், தந்தையர் சங்கம், வின்சென்டி போர், கோட்பி குடும்பங்கள், மரியாதை சேனை ஆகிய இயக்கங்கள் சார்பாகவும் அருள்வாழ்வியங்கள் சார்பாகவும் 25 ஆண்டு 25 மலர்களால்
நம்முடைய அருள்நிலை அவர்களை வாழ்ந்து வணக்கம் கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்களை பூக்களால் வழங்கிய அனைவருக்கும் நன்றிகள். இறைவன் நம்மோடு என்று பொருள்படுகின்ற இம்மானுவேல் என்ற பெயரைச்சு ஏதேன் தோட்டத்தின் வேலியை உடைத்து வீதிக்கு வந்த மானிடரை மீட்க மனுவு கொண்ட பரம்பொருள் இயேசுவின் பெயரை தன் நாம பெயராய் ஏற்று அர்ப்பண பணியில் வெள்ளி விழா காணும் அருட்கணியர் இம்மானுவேல் அவர்களை ஆலய மக்கள் சார்பாக வாழ்த்தி பேச வருகின்றார் திரு ஹென்றி அவர்கள். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவனின் அழைப்புக்கு குரல் கொடுத்து இறைவனை செய்ய முன் வந்து இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என பொருள்படுகின்ற இம்மானுவேல் என்ற பெயரை கொண்டு 5 ஆண்டுகளுக்கு முன் அருட்கணியராய் திருநிலைப்படுத்தப்பட்டு இறைவனை செய்யும் நம் பங்கின் அன்பு அருட்கணியரை இம்முகத்தோடு வாழ்த்து ஓடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவனுடைய அழைப்புக்கு குரல் கொடுத்து இறைவன் தேடிக் கொண்டிருந்த போது இறைவனின் கரங்களில் கிடைத்த ஒரு முத்துதான் நம் முன்னால் வீட்டிருக்கின்ற இம்மானுவேல் என்கின்ற ஒரு நல் முத்து. நம் மத்தியிலே துணையோடு வீட்டிருக்கின்ற அருட் சகோதரி அவர்கள் இன்று தன்னுடைய 25 விழாவை கொண்டாடுகின்ற எங்கள் அன்பு அருட்கணியரை இந்த 25 ஆண்டு கன்னியருடைய இந்த விழாவை மிகவும் சீரோடும் சிறப்போடும் பங்கு மக்கள் அனைவரும் இணைந்து பங்கேற்க வேண்டும் என்ற ஒரே நல்நோக்கத்தோடு சிறந்த முறையிலே இந்த ஒரு திருப்பலியின் நிறைவேற்றி நம் முன்னால் இங்கே வீட்டிலிருந்து அனைத்து இறை மக்களுக்கும் திருப்பலியின் கடவுளுடைய இறையாசியை பெற்றுத்தந்து நம் முன்னால் வீட்டிருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை சஜன் யேசுதாஸ் அடிகளார் அவர்களே, நம் முன்னால் வீட்டிருக்கின்ற 2 அருள் சகோதரிகளே, இந்த 25 ஆண்டு விழா கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே குடும்ப வாழ்க்கையிலே நுழைந்து நம்முடைய பங்கில் 25வது ஆண்டில் சீரோடும் சிறப்போடும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்ற திருமதி கிரினா சுந்தர் சிங் அவர்களே, திருமதி கலா ஸ்டாலின்குமார் அவர்களே மற்றும் நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து பக்த இயக்கங்களே, அனைத்து இயக்கங்கள், அருள் வாழ்க்கைகள், அனைத்து பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துறை நம்முடைய கிரிஜாகுமாரி ஆசிரியர்கள் முன்னால் சொன்னார்கள். நான் அதிகமாக காலத்தின் கட்டாயத்தை கருதி பேசவில்லை. ஒரு சிறிய வாழ்த்துறை மட்டுமே உங்கள் முன் வழங்குகின்றேன். 25 ஆண்டுகள் கடந்து வந்த அவர்களுடைய பாதை கற்கள் நிறைந்த பாதையாக இருக்கலாம், முட்கள் நிறைந்த பாதையாக இருக்கலாம், துன்பங்கள் நிறைந்த பாதையாக இருக்கலாம், வேதனைகள் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கலாம், நெருக்கடிகள் நிறைந்த பாதையாக இருக்கலாம். ஆனால் இந்த 25 ஆண்டுகள் இறைவன் தன்னுடைய கரங்களிலே பொறுத்து அவர்களை சிறந்ததோர் இறைப்பணி செய்து வழிநடத்தி வந்திருக்கின்றார்கள் என்றால் இறைவனை நாம் மனதார வாழ்த்த வேண்டும். அடுத்ததாக நம்முடைய பங்கிலே தாய்மார் சங்கம். இந்த தாய்மார் சங்கத்தை தலைமையேற்று நடத்துபவர்கள் நம்முடைய அருட் சகோதரிகள். இன்று
குடும்ப வாழ்க்கையை சிறந்த முறையிலே ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு தாய்மார்களிடம்தான் இருக்கின்றது. ஒரு சிறு குழந்தை இந்த முதல் மறைக்கல்வி ஆசிரியராக இருக்கின்றது யாரிடம் என்றால் தாயிடம். அந்த தாயை சிறந்த ஒரு சிற்பியாக உருவாக்கி அந்த குழந்தையை நல்ல முறையிலே வளர்த்த அந்த தாயானவர்களுக்கு சிறந்த அறிவுரைகளை கூறி வழங்குகின்றவர்கள் நம்முடைய அருட்கன்னியர் அவர்கள். ஆகவே சிறந்த முறையிலே தாய்மார்களை வழிநடத்தி வருகின்ற என் அன்பு சகோதரி அவர்களே, அருட் சகோதரி அவர்களே, அதுபோல பாரசபை பிள்ளைகள் புது நன்மையில் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப புது நன்மைக்கு ஆயத்தமான இந்த சிறு பிள்ளைகள் அவர்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது. ஆனால் கடவுளை பற்றி முழுமையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இறைவனை தன்னுடைய வாழ்விலே எவ்வாறு ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக இறைவன் என் வாழ்வில் எவ்வாறு வர வேண்டும் என்று ஒரு ஆயத்தத்தை ஏற்படுத்துகிறதுதான் புது நன்மையை கற்பித்தல். அந்த பணியை மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள் நம்முடைய அருள் சகோதரி அவர்கள். மேலும் அவருடைய பணி சமூக பணி. சமூக பணி என்று சொல்லும் போது ஏழை எளிய மக்களோடு உறவாடுவது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, நல்ல உள்ளம் படைத்த நம்முடைய அருள் சகோதரி அவர்கள் நம்முடைய அருள் வாழ்வியல் கூட்டங்களில் வந்து நமக்கு நல்ல வழிமுறைகளை கூறுவதும் ஜெபிப்பதும், நம்முடைய குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் வந்து நமக்கு இறை ஆசையை பெற்றுத் தருகின்ற நல்ல அருள் சகோதரி அவர்கள். நோயாளிகளை சந்திப்பது, தான் தேர்ந்து கொண்ட வாழ்வில் நேர்கின்ற தடைகளை கண்டு தடுமாறாமல் துணிவுடன் பயணிப்பவர்களை வாழ்வில் வெற்றி பெறுகிறார். தான் இறைவனுக்காக இறைவனை செய்யும் போது அதில் எந்த விதமான தடைகளோ துன்பங்களோ ஏற்பட்டாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இறைவனை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு சிறந்த முறையிலே செயல்படுகின்றவர்கள் தான் நம்முடைய அருள் சகோதரி அவர்கள். ஆகவே இந்த நாளில் நாம் அனைவரும் இணைந்து அவர்களை வாழ்த்துவோம். அவருடைய இறைவனை சிறக்கட்டும். இறைவன் அவர்களுக்கு நிறைவான அருளும் ஆசியும் உடல்நலமும் கொடுத்து நீண்ட ஆயுளையும் கொடுத்து நூற்றாண்டு காலம் இறைவனை செய்து இவர்களே சிறந்த இம்மானுவேல் சிசுவாக வாழ வேண்டும் என்ற இந்த நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன். அழைக்கப்பட்டவரோ பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவோ சிலர். இயேசுவை உயிராக கொண்டு அவர் வழி நடக்க ஆர்வம் கொண்டு தனது அருள்பணி வாழ்வில் வெளிவிழா காணும் அருள் சகோதரி அவர்களை நீர் இரவு பிரகாசிக்கும் நிலவைத்தோர் இனிமையான உன் இறைவணிகள் இறைமையை பரப்பி எங்கும் ஒளி வீசிக்கொண்டு இன்னமும் தைத்தோர்கிட தடையில்லாமல் தொடர்ந்த பங்கின் இறைமக்கள் சார்பாக வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து பேசிய நன்றி அவர்களுக்கு நன்றி. இறைவனை பகிர்ந்தளிக்கும் இறைவனையில் துறவர வாழ்வை ஏற்று வெள்ளி விழா கண்டு மகிழும் அருள் சகோதரி அவர்கள் வெள்ளி விழா கேக் வெட்டி தன் அர்ப்பண வாழ்வின் மகிழ்வை பகிர்ந்தளிக்க அன்பாய் அழைக்கின்றோம். ஆண்டு திருமண விழாவை கொண்டாடுகிற திருமதி நேரடியாக
கீழ்ப்படுத்தி நமக்கு அறிவித்த அருள்கை அவர்களுக்கும் 25 ஆண்டு திருமண நாள் விழாவை கொண்டாடுகின்ற தம்பதியர்களுக்கும் நன்றிகள். பின்னர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படும். இறையாட்சியை உருவாக்கும் இறைப்படையின் துறைவியால் 25 ஆண்டுகள் பறைசாற்றியும் பணிகள் தொடரட்டும் என வெள்ளி விழா வாழ்த்துக்களை பாடல் வழியாக வழங்குகின்ற நமது பங்கு தாய்மார் சங்க உறுப்பினர்கள். வாழ்த்து பாடல் பாடும்போது இயக்கங்கள் மற்றும் அருள்வாழ்விகள் சார்பாக பரிசுகளை வழங்கலாம். முதலாவதாக மறைக்கல்வி சார்பாக தலைமை ஆசிரியர் திரு கிறிஸ்துதாஸ் அவர்கள் ஒரு வாழ்த்து மடலையும், ஆசிரியர் அலிஷா, மறைக்கல்வி மாணவர் தலைவர் அஜய் ஆகியோர் நினைவு பரிசுகளை வழங்குகின்றனர். தொடர்ந்து எம்சி சார்பாக நினைவு திரு பிரான்சிஸ் அவர்களும், MCUM சார்பாக செல்வன் அபிஷேக் அவர்களும், கோர்பின் 2 சார்பாக பொருளாளர் செல்லா அவர்களும், கோர்பின் 6 சார்பாக திரு அலெக்ஸ் அவர்களும், தந்தை சங்கம் சார்பாக திரு ராஜேந்திரன் அவர்களும், தாய்மார் சங்கம் வில்சந்தை கோவில் பாரத் சபை கோர்பின் குடும்பம் 5 அருள்வாழ்வியங்கள் பழந்தோட்டங்களை திருமதி கலா, திருமதி ஏகலா, திருமதி சுபா, திருமதி கிரிஜா அவர்களும் மற்றும் யாரையும் அருள்கலை அவர்களுக்கு வெள்ளி விழா வாழ்த்துக்களோடு பரிசுகள் வழங்க விரும்புவர்கள் பாடுகின்ற வேளையில் வரிசையாக வந்து வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தன் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்து எளியோர் வாழ்வில் இறைவனை கண்டு அகமகிழ்ந்து வெள்ளி விழா காணும் தெளிவுமிகு கன்னியருக்கு வெள்ளி விழா வாழ்த்துக்களுடன் பரிசு பொருட்களை வழங்கிய அருள்வாழிய உறுப்பினர்கள், இயக்கங்கள், ஆலய மக்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு வாழ்த்து பாடல் பாடிய தாய்மார் சங்க உறுப்பினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்வும் வளமும் வாரி வழங்கிய வார்த்தை வடிவான வாழும் கடவுளை தன் வாழ்வாக்கி தன்னலம் மறந்து தரணியின் தலைவனாம் இயேசுவுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்து வெள்ளி விழா காணும் அன்பு அருள் சகோதரியை வாழ்த்தி பேச வருகின்றார் நமது பாசனுக்கு பங்கு தந்தை சஜன் ஜேசுதாஸ் அவர்கள். புதிய உரையிலான சின்ன ஒரு அவருடைய வாழ்க்கையை மற்றும் சொல்லுவாங்க நினைக்கிறேன். குறிப்பாக இன்றைய நாளில் அவருடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகிற பொழுது ஒரு அருள் சகோதரி ஆவதற்கு முன் ஒரு குடும்பத்தில் எவ்வாறு இருந்தார் என்பதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக திரு சுந்தரனும் திருமதி அமலா அவர்களுக்கு குழந்தையாக 2வது குழந்தையாக அவருடைய இல்லத்திலே 4 பிள்ளைகள் உண்டு. முதலில் அண்ணன், 2வது அருள் சகோதரி, 2 தங்கைகள். 4 பிள்ளைகளில் 2வது படிக்கக்கூடிய அருள் சகோதரி அவர்கள். அருள் சகோதரி யாருக்கு முன்னதாக நல்லதொரு ஆசிரியராக பணிவாழ்வை தொடர்ந்தவர்கள், கற்பிக்கக்கூடிய அந்த இதிலே மிகவும் ஆர்வம் படைத்தவர்கள். ஒவ்வொரு பிள்ளைகளை சந்தித்து தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து பிறகு இதழிடத்திலே வெற்றி கொண்டு கன்னியாகுமரியை செய்வது நல்ல முறையிலே
அருள் கண்ணியராக மாறிய ஒரு அருள் சகோதரி தான் இம்மானுவேல். அவருடைய பெற்றோர்களும் ஒரு அழகான பெயரை அவருக்கு சூட்டியிருக்கிறார்கள். அதனால நான் கேட்டேன், வேற ஏதாவது பெயர் உங்களுக்கு உண்டா? கிறிஸ்தவர்களாக வேற பெயர் ஒன்றும் இல்லை, இம்மானுவேல் தான் என்னுடைய பெயர் என்று சொல்லி. செல்வியா? நான் செல்வியை திரும்ப பேரை மாற்றிருக்கிறேன். என்ன கேட்ட இல்லைன்னு சொன்னாங்க. பிறகு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள்படக்கூடிய இம்மானுவேல் என்ற பெயரை தன்னுடைய வாழ்வை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தனக்கு நோய்கள் இருந்தாலும் பிறருடைய வாழ்விலே ஏதாவது தேவைகள் இருந்தால் அவர்களை சென்று சந்தித்து அவர்களுக்காக உதவிகள் செய்யக்கூடியவர்கள், யாராவது வருத்தத்துக்குள்ளாயிருந்தாலும் அவர்களை சென்று சந்தித்து ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள், தனக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பை நல்ல முறையிலே செய்யக்கூடியவர்கள். குறிப்பாக உடைய பள்ளிக்கூடத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் திட்டமிட்டு வடிவமைத்து நல்ல முறையிலே செயலாற்றி பல நேரங்களில் பல அழைப்புகளிலும் அந்த இடங்களிலெல்லாம் சென்று சந்தித்து நல்ல முறையிலே ஆசிரியர்களையும் பிள்ளைகளையும் வழிநடத்தி வருகிறார்கள். நான் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நிறைய கேட்டீங்க அப்படிதானே? இந்த பொருள் என்னது? நீங்கள் யாரு? யாரு? நான் அப்படிதானே? கடவுள் ரெஸ்பெக்ட் தான். அதனால நீங்கள் என்னை தேர்ந்து கொள்கிறார். என்னை யாரு? கடவுள். அப்படித்தானே? தேர்ந்து கொள்ளவில்லை, கடவுள் தான் உங்களை என்ன செய்தாரு? தேர்ந்தெடுத்தார். குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு இறை வாழ்க்கையாக இருந்தாலும் கடவுள் உங்களை என்ன செய்கிறார்? அதற்காக அழைக்கின்றார். அந்த அழைத்தலில் மிகவும் பக்குவத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அருள் சகோதரி தான் இம்மானுவேல். வழக்கமாக நிறைய நிகழ்வுக்கு ஒரு சகோதரி இப்போது செல்கின்றார்கள். ஒரு நிகழ்வு தான் ஜூபிலி. பல இடங்களில் என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும். அதுபோல நம்முடைய மேட்ரிக்ஸ் இல்லத்திலும் இந்த ஜூபிலி கொண்டாடப்பட்டது. எனக்கும் அழைப்பு இருந்தது. அந்த இடத்திலேயே அவர்கள் தந்தை அவர்கள் நல்ல முறையிலே எவ்வாறு ஒரு குடும்ப வாழ்வு இருக்கும், எவ்வாறு ஒரு துறவர வாழ்வு இருக்கும் என்று அழகான முறையிலே கூறினார்கள். இன்று வரைவில் பெறும் போது ஆசிரியை எலிஜா அவர்கள் சொன்னது போல ஒரு குடும்ப வாழ்க்கையை சொல்லுகின்ற பொழுது நிறைய கஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதானே? ஒரு குடும்பத்தை பொறுத்தவரை கணவன், மனைவி, பிள்ளைகள் அடங்கியது. இதுதானே? பெறக்கூடிய வருவாயை அது மட்டும் பார்த்தால் போதுமானது. ஒரு ஆலயத்தினுடைய மக்களை பார்க்கின்ற பொழுது ஒரு 260 குடும்பம் இருக்கிறது என்றால் எல்லா குடும்பங்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? காரியங்கள் செய்ய வேண்டி வரும். அதுபோன்று ஒரு நோய் எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன செய்வோம்? உடனே சென்று பார்க்க வேண்டும். இதுக்கு என்ன செய்வாங்க? திருமண நிகழ்வு, நோய் கட்டுதல், அடுத்து அப்படித்தானே இறப்பு வீடு, நோயில் பூசுதல், இதுல ஒவ்வொரு இடங்களிலும் செல்ல வேண்டும். ஆனா நேரத்துக்கு வரலன்னு சொன்னா இது பாதம் சிஸ்டர் வரலன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த ஜாமியாரின் சிஸ்டருக்கு இப்படித்தானே சொல்லுவாங்க. இப்படி நம்ம என்ன செய்வோம்? பல இடங்களில் பல அவதூறுகள் மறைவாக கேட்டும் கேட்காமல் இருப்பது போல நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தேவையில் இருக்கின்ற பொழுது எல்லாம் மறந்து நம்ம என்ன செய்வோம்? அவர்களுக்காக திரும்பவும் ஜெபம் செய்யக்கூடிய உள்ளம். இதெல்லாம் யார் தாராங்க சொன்னா, யார் தாராங்க? கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே நம்மளோட கூடவே இருக்கின்றார். இந்த 25 வருடமும் பல ஆலயங்களில் அவர்களுடைய பணிவாழ்வை செய்திருக்கிறார்கள். இன்றைய நாளில் நம்முடைய ஆலயத்தில் இந்த விழாவை கொண்டாட நாம் அதற்கு பெருமை அடைகிறோம். இந்த நிகழ்விலே அனைவரும் தொடர்ந்து இருக்கக்கூடிய நாட்களிலும் அவர்கள் சோதனையாக ஜெயிக்க வேண்டும். நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக இறை சன்னிதானத்தில் ஜெயிப்போம். இறைவன் ஞானத்தினுடைய மகுடத்தை அவர்கள் சோதனை அவர்கள் கொடுப்பதற்காகவும் ஜெயிப்போம். தருணத்தில் பொதுமக்களாக எங்கள் அனைவர் சார்பிலும் ஒருமுறை கூட மனமார்ந்த வெள்ளி விழாவுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். துணை திருத்தொண்டர் சஜின் அவருடைய பேரிலும் அவருடைய ஆலயத்தினுடைய களப்பணியாற்றக்கூடிய அஜின் அவருடைய பேரிலும் தருணத்தில் மனமார்ந்த வெள்ளி விழாவுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வாழ்த்துறை வழங்கிய அவர் தந்தை அவர்கள் நன்றி. வெள்ளி விழா நாயகியாம் அருள் சகோதரியே, வளர்க்கும் உன் இறைவனை எங்களை வழிநடத்தும் உம் அன்பின் கரங்களில் ஓர் எளிய பரிசினை பங்கு மக்கள் சார்பாக வழங்க வருகிறார் பங்கு பொருளர் திருமருள். படைப்பின் நாயகனாம் இறைவனின் இறை அழைப்பினை ஏற்று இறை ஆட்சியை பரப்பிட மானுடனாய் வந்த இறை தெய்வமாம் இயேசுவை தன் இதயத்தில் ஏற்று தூய ஆவியின் தூண்டலால் துறவரம் பூண்டு தன் வாழ்வை அர்ப்பணித்து இதயம் மகிழ்ந்து கழிதோறும் வெள்ளி விழா காணும் இவ்விழாவின் நாயகியாம் அரசோதரி இம்மானுவேல் அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போயசனை போல் மக்களை வழிநடத்துகின்ற தலைமை பண்பு பெற்றவரும் யோகுவை போல் அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் தனக்குள்ளே தாங்கிக் கொண்டு மகிழ்வோடு இன்முகத்தோடு இறைவனின் கரங்களிலிருந்து அனைத்தையும் பெற்றுக் கொள்கின்றவரும் எல்லா பணிகளையும் மறைமுகமாய் இருந்து கொண்டு இயக்குகின்ற ஒரு இயக்குநராகவும் அனைத்து மக்களின் உள்ளங்களில் மகிழ்வை கொடுக்கின்ற நல்ல தமாசு சொல்லி பார்த்து பிறரை மகிழ்விக்கின்றவரும் இன்றைய நிகழ்வினை எனக்கு கொஞ்சம் விருப்பமில்லாத ஒரு செயல் இந்த ஒரு கூட்டமும் அதுக்கு முன்னால வந்து நிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதை நான் வீட்டிலே எல்லாருக்கும் சொல்லிட்டு எதுவுமே வேண்டாம், நான் எவ்வளவு எதுவும் வேண்டாம்னு சொல்லணும் அதுக்கு அதிகமா எல்லாரும் சொன்னாங்க. இந்த தடவை ஜூபிலி கொண்டாட்டம் அதிகமா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா மனசோட நிற்கும். அது போக எங்களை தனியார் 2 இடத்துல கூப்பிட்டு விஷ் பண்ணாங்க, இன்னும் தொடர்புறது வேற. ஆனா அது என்னன்னு தெரியல, நான் எதிர்பார்த்ததும் அதிகமான இருக்க எல்லாருடைய அன்பையும் ஒரு அன்பின் வெளிப்பாடு அதை ஏற்றுக்கொள்கிறேன் சந்தோஷத்தோட. அதற்கு இன்றைய நிகழ்வுக்கு முழு முதல் காரணமாக இருந்த அருள் தந்தை அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கிறேன். அருள் தந்தை அவர்கள் கூறிய போது அதை ஏற்றுக்கொண்டு மனமகிழ்வோடு அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் அருள் தந்தையோடு இணைந்து செயலாற்றிய செயற்குழு உறுப்பினர்கள், செயலர், பொருளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு திருத்தொண்டர் சஜின் அவர்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நம்மோடு வந்து நமக்கு மறையுரையாற்றி இறை சிந்தனையிலே நாம் வாழ வளர உதவியாக இருக்கின்றார்கள். இன்றைய தினமும் இங்கே இருந்து எனக்கு வாழ்த்துரைகள் கூறி எனக்கு எனக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மோடு பல மாதங்களாக உள்ளார்கள். அமைதியாக அனைத்தையும் பார்த்து செய்ய வேண்டிய செயல்களை செய்து எதை கேட்டாலும் அமைதியான சாந்தமாக பதில் சொல்கின்ற இந்த நேரத்தில் ஜபத்துடன் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்ற பிரதமர்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்பிறை மக்கள் அனைவரும் இன்றைய தினம் எனக்காக ஜெபித்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். பிள்ளைகளும் பசியோடு இங்கே இருக்கின்றார்கள். எல்லாரும் இருக்கின்றார். ஒரு தேநீர் அறிந்து ஒரு புத்துணர்வு பெற வேண்டிய நேரத்திலே சோர்ந்திருந்தாலும் முக மலர்ச்சியோடு சந்தோஷமாக இங்கே இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் அருள்வாழ்வின் சார்பாகவும் அதற்காக சுக்கார் பிடித்தது அந்த தந்தை அவர்களை நினைக்கிறேன். நான் அறியாமலே இந்த விழாவை நடத்த வேண்டும் என மிகவும் கருத்தாய் இருந்தார்கள். நான் அறிந்த போது அவர்களிடம் வந்து சொன்னேன், வேண்டாம்
எல்லா அல்வாழ்வில் உள்ளவர்களை எல்லா மக்களையும் இதுல ஒருங்கிணைத்து அல்வாழ்வில் வந்து பரிசு தந்தவர்கள், எனக்காக ஜெபித்தவர்கள், அதற்காக முன்னே எடுத்தவர்கள், அதோட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பலமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஒரு நிமிடம் நன்றி கூறி எனது நன்றியை முடிக்கின்றேன். நன்றி வணக்கம். ஏற்புரை வழங்கிய வெள்ளி விழா நாயகி சகோதரி இமானுவேல் அவர்களுக்கு நன்றிகள். இறை நிலையத்தில் ஆழ்வதற்கோ பின் செல்லவோ மேற்பார்வையிடவோ அல்ல, பிறருக்கு பணியாளனாகவும் இணைந்து பயணிக்கவும் தான். அவ்வகையில் 25 ஆண்டுகள் 3இல் ஒரு பகுதி நம் மண்ணில் கல்வி பணியாகவும் இறை பணியாகவும் ஆலய பணியாகவும் நம் இதயங்களோடு இணைந்து பயணிக்கும் அருள் தண்ணீரின் வெள்ளி விழா சிறப்புற நன்றியோடு நிறைவுற நன்றியுரை வழங்க திரு தேவராஜ் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மதிப்பிற்கும் பாசத்திற்குரிய பங்கு தந்தை சஜின் அவர்களே, வெள்ளி விழா காணும் அருட் சகோதரி இமானுவேல் அவர்களே, இல்லற வாழ்வில் 25 ஆண்டுகளை கடந்து வெள்ளி விழா கொண்டாடும் தம்பதிகளே, அருட் சகோதரர்களே, பங்கு மக்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். துறவற வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. அதற்கு பொருள் இல்லற வாழ்க்கை எளிதானது என்றும் அல்ல. இவர்கள் 25 வருடங்களாக தங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தி சென்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும்: இறைவனுடைய வழிநடத்துதல், இறைவனுடைய அருள். ஆதலால் இத்தருணத்தில் அவர்களோடு இணைந்து நமக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் அனைவரும் இணைந்து அவர்களுக்கு தொடர்ந்து ஜெபம் செய்வோம், இறைவனுக்கு நன்றி கூறுவோம் என்ற வாக்குறுதியை நாம் எடுத்துக் கொள்ளுவோம். இந்த விழாவை, இந்த வெள்ளி விழாவை சீரும் சிறப்புமாக இவ்வளவு அழகாக இங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு நம்முடைய பங்கு தந்தை சஜின் அவர்களுடைய அயராத முயற்சியும் ஒரு காரணம்தான். ஆனால் இங்கு குழுவிருக்கும் அனைவர் பேரிலும், பங்கு பேரவையின் பேரிலும், பங்கு மக்கள் பேரிலும் ஆயிரம் நன்றிகளை அவர்களுக்கு நான் உறுதித்தாக்குகிறேன். அதை போன்று நம்முடைய அருள் சகோதரி இமானுவேல் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். அதுபோன்று 25 வருடங்களை நிறைவு செய்து வெள்ளி விழாக்கு கொண்டாடும் தம்பதியினர் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பங்கு மக்கள் சார்பாக, பங்கு பேரவை சார்பாக ஆயிரம் நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். பாராட்டுகளை வழங்கியவர்கள் இருக்கின்றார்கள், பரிசுகளை வழங்கியவர்கள் இருக்கின்றார்கள். இந்த விழாவை ஊக்குவிப்பதற்காக நம்முடைய பக்தர்களின் உறுப்பினர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள், அருள் வாழ்க்கைகளின் உறுப்பினர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், மாணவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் பங்கு பேரவை சார்பாக நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். நமது பங்கு பேரவையின் செயலர், பொருளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒருமுறையுடன் நன்றி செலுத்தி அருள் சகோதரி அவர்களுக்கு நாம் தொடர்ந்தும் ஜெபம் செய்வோம் என்று வாக்குறுதி கூறியும், இந்த வெளிவிழாவை காணும் தம்பதியினருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களை கூறியும் அனைவருக்கும் ஒருமுறை நன்றி கூறியும் என் உரையை நிறுத்துகிறேன். நன்றி. வெள்ளி விழாவின் மகிழ்வை பகிரும் நிறைவாக இந்த கூட்டம் நிறைவடைந்ததுடன் குடியரசு தின விழாவை முன்னிட்டு கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அதனைத் தொடர்ந்து இனிப்பும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு தலைமுறை நடைபெற்றது. நன்றி கூட கொள்கிறேன்.
பொருள் செய்ய நேற்றைய நாளிலும் என்னுடைய முன்னைய நாட்களிலும் நிகழ்வுகளை எல்லாம் திட்டமிட்டு நல்ல முறையிலே வழிவகை செய்தார்கள். குறிப்பாக ஆலயத்தினுடைய பொருள் அவர்களுடைய நிகழ்ச்சியால் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு மக்களிடத்திலும் சொல்லி என்னுடைய வாட்ஸ்அப் குழுமத்திலே அதனுடைய பதவிகளை எல்லாம் போட்டு நல்ல முறையிலே அதனை உடனமைத்தார்கள். இதற்கு ஆலயத்தினுடைய பொருள் அவர்களுக்கும் அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று ஆலயத்தினுடைய செயலர் அவர்களும் சிலர் அவர்களிடத்திலே இந்த நிகழ்ச்சியினுடைய ஒழுங்கமைப்புகளை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. அவரும் எளிய முறையிலே நாடி கப்பட்டெல்லாம் போட்டு இந்த சேரெல்லாம் நல்ல முறையிலே ஒழுங்குபடுத்தி ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து கண்டு கேட்டு திட்டமிட்டு அதனை வழிவகை செய்தார்கள். இடத்திலே நம்முடைய ஆலயத்தினுடைய பொருள் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்வாழ்யத்தினுடைய தலைவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் இதனுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. 1970 முதல் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நல்ல முறையில் அவர்கள் திட்டமிட்டு வழிவகை செய்தார்கள். ஒவ்வொரு அலுவலகத்தினுடைய தலைவர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று பொருள் சகோதரிகளை வாழ்த்தி ஒரு பாடல் பாட வேண்டும் என்று தாய்மார் சங்கத்திலே கேட்கப்பட்டது. அவர்களும் நேற்றைய நாள் சாயங்காலம் வந்து அதனுடைய பயிற்சிகளுக்கு நல்ல முறையிலே பாடல் பாடினார்கள். அதுபோன்று பீடத்தை ஒழுங்குபடுத்திய பீடசிவார்கள் உண்டு. அதுபோன்று இதற்காக உழைத்த ஒவ்வொரு நல்லுள்ளவர்களுக்கும் குறிப்பாக ஆலயத்தினுடைய பொருள் சகோதரர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். அதுபோன்று நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு ஒழுங்குகளை வடிவமைத்த ஜெலின் சார் அவர்களுக்கும் அதுபோன்று வாழ்த்துகளுக்குரிய கெம்பரி சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து முடிக்கிறேன். இந்த மெழுகுதிரி குணப்படுத்துவதற்காக நேற்றைய நாள் எல்லா வேலையும் முடித்து தினங்கரிய வேலை பொறுப்புகள் எல்லாம் முடித்து நைட்டு ஒரு 9 மணிக்குள் தான் ராஜேஷ் அவர்கள் உணவூட்டுகளை நல்வாழ்த்துடைய சார்பிலே வந்து அதனை வடிவமைத்தார்கள். இதற்கு அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை கொஞ்சம் வரவேற்புரை கூறியிருந்தார்கள். ஒவ்வொரு காரியங்களை நல்ல உடன்படுத்தினார்கள். இதற்கு அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி முடிக்கிறேன். இந்த நாட்களிலே நம்முடைய ஆலயத்திலே சிறார்கள் அதாவது மறைக்கல்வி இயக்கத்தின் சார்பிலே குறும்பட போட்டி நடைபெற்றது. அதில் நம்முடைய ஆலயத்திற்கு 2வது இடம் கிடைத்துள்ளது. மறைக்கல்வி அதிலே பங்கு கொண்டு நல்ல முறையிலே அதனை ஆக்டிங் செய்த அந்த பிள்ளைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வழிகாட்டுதல் கொடுத்த ஆசிரியருக்கும் நம்முடைய வீட்டில் கொடுத்த ஆசிரியருக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு இதற்கு இந்த போட்டியில் முன்னாடி வந்து நம்முடைய ட்ரோஃபியை பெற்றுச் செல்லுமாறு நம்மோடு பெற்றுக் கொள்கிறேன். ரீகன் சாது ரீகனகு இல்ல சாது இல்ல ரீ जर्सी बा வந்து வாழ்த்து சொல்லி ஒரு சின்ன பரிசில் வைத்திருக்கிறார்கள். அதை எடுத்து சொல்லுமாறு அதோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏதும் எழுதியிருப்போம் அப்படியே பர்த்டே உண்டாங்க பாட்டு வேண்டாம். இன்றைய நாள் நம்முடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய ரியான் தானிஸ் அவர்களுக்கும் ஏஎஸ் ஸ்மித் அவர்களுக்கும் அஸ்மித் அவர்களுக்கும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முன்னாடி வந்து தரிசனை பெற்று சொல்லுமாறு நான் ஒதுக்கிட்டுக் கொள்வேன். Thank you.
எல்சிஏ கூடுகை நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு தந்தையர் சங்க கூடுகை நடைபெறும். தந்தையர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் தவறாமல் எல்லோரும் இந்த கூடுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அப்போது கேட்டுக்கொள்கிறேன். அதுபோன்று லிட்டில் மிஷனரி கேம்பு மார்த்தாண்டம் டிஎம் வானநிலையை வைத்து பிப்ரவரி 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நடைபெறுகிறது. 6ஆம் வகுப்புக்கு மேல் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் இதில் கலந்து கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறேன். குறிப்பாக பேர்களை அவர் சோதனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினம். அதனை ஒட்டி பிப்ரவரி 2ஆம் தேதி மாலை மதியம் 3 மணிக்கு சுய உதவி குழுக்கள் கோல்பின் மற்றும் தன்னார்வலர்கள் இதில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஊட்டி நிதி சேகரித்து அதனுடைய ஒவ்வொரு காரியங்களை ஒழுங்குபடுத்த ஒவ்வொரு கோல்பின் உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். மரக்கிங்களை பிள்ளைகளுக்கின்ற நாளில் தேநீர் அன்பளிப்பை வழங்கக்கூடிய திரு சார்லஸ் திருமதி மல்லிகா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய ஆலயத்திலே ஆலயத்தை சுற்றிய பகுதிகளில் வண்ண கற்கள் போடுவதற்காக ஒவ்வொரு அருள்வாழ்வியத்திலும் வருகை தருவோம் என்று கூறியிருந்தோம். இன்றைய நாளில் படத்தோட்டத்தை அருள்வாழ்வியத்தில் பங்கு பெறும் உறுப்பினர்கள் வருகை தருவார்கள். சரியாக 3 மணிக்கு ஆலயத்திலிருந்து கிளம்ப வேண்டும். அனைவரும் 2:30 மணிக்கு ஆலயத்தில் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தந்தை கடவுள் தேர்ந்து கொண்டார், தந்தை தியாகம் செய்ய பொதுகளை உமக்கு தந்தார். எம் பங்கின் தூவே நாயகிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாடுகின்றோம். பங்கின் தூவே நாயகிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாடுகின்றோம். தூவிலி வருடத்திலே அன்பயரவணைத்து வழி நடத்தும் அன்னையானார். துன்ப நேரமெல்லாம் என்னை தாங்கும் தாயுமானார். எங்கள் தாயின் இறைவழி தொடர்ந்திடவே இறைமகனை கெஞ்சினாள் வேண்டுகிறோ. தாயின் இறைவழி தொடர்ந்திடவே இறைமகனை கெஞ்சினாள் வேண்டுகிறோ. தூவிலி வருடத்திலே வேசுவழியில் உண்மை இணைத்துக் கொண்டவள் நீ. பிறரன்பு பணியை செய்ய தாகம் கொண்ட தாய் நீ. நீண்ட காலம் உடன் வாழ அன்னை மரியின் பதம் வணங்கி வேண்டுகிறோம். நீண்ட காலம் உடன் வாழ அன்னை மரியின் பதம் வணங்கி வேண்டுகிறோம். தூவிலி வருடத்திலே 25 ஆண்டு நீர் துறவு வாழ்வு வாழ்ந்தி பிற மக்கள் நலனுக்காக நீங்கள் தியாகம் பரவும் செய்தீர். உங்கள் சேவை வழியில் தொடர்ந்திடவே யாம் அனைத்து புனிதரை வேண்டுகிறோம். சேவை வழியில் தொடர்ந்திடவே யாம் அனைத்து புனிதரை வேண்டுகிறோம். தூவிலி வருடத்திலே எங்கள் பங்கின் வளர்ச்சிக்காக அயராமல் உழைத்ததற்கு எங்கள் நெஞ்சம் நிறைய வாழ்த்தி நாங்கள் நன்றி கூறுகின்றோம். வாழ்க வாழ்க என்று வாழ்த்து பாடி உம்மை வான தூர காக்க வேண்டுகின்றோம். வாழ்க வாழ்க என்று வாழ்த்து பாடி உம்மை வான தூர காக்க வேண்டுகின்றோம்.
போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தாய். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தாய். 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தாய். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தாய். நாள்தோறும் பலியில் நான் வாழும் நெறியை நல்லாயன் காட்டி நின்றாய். நல்லாயன் காட்டி நின்றாய். 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தாய். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தாய். வந்த என்னை உனதாக்கினாய். உன் கையில் வாழ்வை புதிதாக்கினாய். முன் வந்த என்னை உனதாக்கினாய். உன் கையில் வாழ்வை புதிதாக்கினாய். வெறும் கல்லும் கனியாகி சிறு சொல்லும் கவியாகி அகல் கூட நிலவாகி வெயில் தந்ததே. வெறும் கல்லும் கனியாகி சிறு சொல்லும் கவியாகி அகல் கூட நிலவாகி வெயில் தந்ததே. உன் அருளால் என் பணி கூட பலன் தந்ததே. 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தாய். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தாய். இன்பத்தில் துன்பத்தில் துணையாகினாய். என் சேவை அனைத்துக்கும் பொருளாகினாய். இன்பத்தில் துன்பத்தில் துணையாகினாய். என் சேவை அனைத்துக்கும் பொருளாகினாய். விழிநீரை துடைக்கின்ற விரல் காணும் இதம் போல வழி எங்கும் பணி செய்து நிறை காணவே. விழிநீரை துடைக்கின்ற விரல் காணும் இதம் போல வழி எங்கும் பணி செய்து நிறை காணவே. உன் அழியாத மகிழ்வாலே என்னை மூடினாய். 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தாய். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை காத்து வந்தாய். நாள்தோறும் பலியில் நான் வாழும் நெறியை நல்லாயன் காட்டி நின்றாய். நல்லாயன் காட்டி நின்றாய். 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை